இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வி நாராயணன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இந்திய விண்வெளி பொறியாளரும் வானூர்தி தொழில்நுட்ப வல்லுநரும் ஆவார். தற்போது திருவனந்தபுரத்தில் உள்ள திரவ உந்துவிசை அமைப்பு மையம் LPSCயின் இயக்குநராக உள்ளார். இவர் இஸ்ரோவின் புதிய மற்றும் 11வது தலைவராக வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார். டாக்டர் நாராயணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்கட்டு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளிக் கல்வியை பயின்றார். பின்னர் இந்திய தொழில்நுட்பக் கழகம் IIT கரக்பூரில் பட்டம் பெற்றார். மேலும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவர் 1984ஆம் ஆண்டு முதல் 40 வருட காலமாக இஸ்ரோவில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். ஏவூர்தி விண்கல உந்துவிசை அமைப்புகளின் வல்லுநரான இவர் PSLV C-57 சூரிய ஆய்வுக்கான ஆதித்யா, GSLV Mk3, சந்திரயான் 2 மற்றும் 3 ஆகிய பல்வேறு திட்டங்களில் மிகச்சிறப்பான பங்களிப்பினை வழங்கியுள்ளார். இந்திய விண்வெளி சங்கத்தின் தங்கப்பதக்கம், ஏவூர்தி தொழில்நுட்பங்களுக்கான இந்திய விண்வெளி சங்க விருது, இஸ்ரோவின் சிறந்த சாதனையாளர் விருது, செயல்திறன் சிறப்பு விருது, குழு சிறப்பு விருதுகள், சென்னை சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம், IIT கரக்பூர் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் விருது 2018, பொறியாளர்களின் தேசிய வடிவமைப்பு ஆராய்ச்சி மன்றத்தின் தேசிய வடிவமைப்பு விருது 2019, வான்வெளி தொலையளவு இந்திய சமூக தேசிய வானூர்தி பரிசு 2019 உள்ளிட்ட பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான டாக்டர் வி நாராயணன் அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழன் அகாடமி. Thank you. Subscribe my channel for more videos.